Hi students, welcome to our channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா 11th standard தமிழுக்கு இந்த half yearly exam 2024 கான last minute important questions. குறுவினா, சிறுவினா, நெடுவினால எதெல்லாம் முக்கியமானது, மொழி பயிற்சியில உள்ள கேள்விகள், அப்புறம் பகுபத உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு, அணி எல்லாமே மொத்தமா நம்ம இதுல பார்க்க போறோம். சரியா? சரி, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிக்கிறங்க. மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஃபர்ஸ்ட் குறுவினால பாருங்க. பகுதி 2ல் பிரிவு 1, 2ல் கேட்கக்கூடிய கேள்விகள். சரியா? இப்போ நான் சொல்கிற கொஷின்ஸை படிச்சிங்கன்னா இந்த 5x2 10 மார்க் வாங்கிடலாம். பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது? உயிரெழுத்து 12 திருக்குறள் நாலடியார் இச்சொற்களில் எவ்வகை ஈற்றெழுத்துக்கள் அமைந்துள்ளன? தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் யாது? வளரும் காவில் முகில் தொகை ஏறும் பொன்மாடம் எங்கும் அகிர்புகை நாரும் அடிக்கோடிட்ட தொடர் குறிப்பிடுவது என்ன? அலர்ந்து பகுபத உறுப்பிலக்கணம் தருக. கோட்டை சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எழுத்தாளப்பட்டுள்ளது? காவடி சிந்து என்பது யாது? தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? தீயினால் சுட்டதை புண் என்றும் நாவினால் சுட்டதை வடு என்றும் வள்ளுவம் கூறுவது ஏன்? மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படி. இக்குறட்பாவின் பொருளோடு பொறுத்துக. எதற்கு முன் செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் என்று குறள் கூறுகிறது? சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை? மருந்து எது? மருந்து மரமாக இருப்பவர் யார்? சங்க காலத்தில் மொழியின் நிலை பற்றி ராசமாணிக்கனார் கூற்றியாது? ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பு வரைக. இங்கே 50 ஆண்டு வேம்பு கொடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள்? என்ன சொல்கிறவர்கள் யார்? எண்ணுபவர்கள் யார்? மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூட்டினை உறுதிப்படுத்தி ஆனந்தரங்கரின் வருணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. ஊனமில் ஊக்கமும் ஒளிரக் காய்ந்தனல் தீனியனும் செல்வமே பழுத்த சேனகர். இப்பாடலடிகளில் ஒளிரக் காய்த்தது எது, பழுத்தது எது? மருத்துவத்தின் பிரிவுகளாக குறள் கூறுவன யாவை? படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை எவை? எப்போது மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? பகைவர் வலிமையற்று இருக்கும் போதே வென்றுவிட வேண்டும் என்று குறட்பாவை கூறுக. இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் யாவை? ஒலோகமாதேவீச்சுரம் கோவில் கல்வெட்டில் காணப்படும் பெண் அதிகாரிகளின் பெயர்களில் இருந்து நீங்கள் அறியலாகும் செய்திகள் யாவை? அயர்ந்து எழுந்த பகுபத உறுப்பிலக்கணம் தருக. திடர் அமைத்தும் எழுதுக. அன்றொரு நாள் நிழலிலிருந்து. நாளிக்குள் திணிக்கும் மருந்துபோல் என்னும் ஓமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக. உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை? அலைகடல் புதுக்கியவர் இலக்கண குறிப்பு தருக. ஒழுக்கமும் பொறையும் உனைப்போல் யார்குல. இவ்வடி எதனை குறிப்பிடுகிறது? நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை குறிப்பிடுகிறார்? கற்றேன் என்பாய் கற்றாயா என்று அப்துல் ரஹ்மான் யாரிடம் எதற்கு கேட்கிறார்? அடுத்து சிறுவினா. பகுதி 3ல் பிரிவு 1, 2ல் கேட்கக்கூடிய சிறுவினா. 4x4 16 மார்க் எடுத்துடலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய சிறுவினாக்களை படிச்சீங்கன்னா, நூல் ஒன்றின் முகவுரையில் இடம்பெற வேண்டுவனாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது? மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை? ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. வேதிக் கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா நும் கருத்தை எழுதுக. சலசவாவியில் செங்கையல் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஐங்குறு நூற்றுப்பாடல் சுட்டும் திணை முதற் பொருள் கருப்பொருள்களை அட்டவணைப்படுத்துக. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விவரிக்க. தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. புறநானூற்று பாடலின் கருத்திற்கு இணையான குறட்பாக்களை குறிப்பிடுக. புகழுக்குரிய பண்புகளாக நீவிர் கருதுவனையாவை? புகழின் பெருமையை பொதுமறை வழி நின்று கூறுக. நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் இக்குறட்பாவை அழகிட்டு வாய்ப்பாடு கூறுக. சொற்பொருள் பின்வரு நிலையணியை விளக்கி கீழ்காணும் குறளுக்கு இவ்வணியை பொருத்த எழுதுக. வினை வழியும் தன்வழியும் ஆற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல். சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக. ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்த நன்கொள் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. கலைவளார் மறையவர் கருத்தில் எண்ணியது யாது? மறுவிலாத அரசென இருந்த மாநகர் உவமையை பொருளுடன் விளக்குக. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்துள் எவையேனும் 4 கூறுக. பிரஸ்கோ ஓவியங்கள் கற்றளி கோவில்கள் பற்றி நீவிர் அறிவனையாவை? கலை சொல்லாக்கத்திற்கும் அகராதிக்கும் உள்ள வேறுபாடு யாது? சிங்கி பெற்ற பரிசு பொருளாக குற்றால குறவஞ்சி கூறுவனையாவை? ஜீவாவின் பேச்சு நடை பற்றி சுந்தர ராமசாமி கூறுவனையாவை? உயர்தமிழை உயிரென்று போற்றும் எண்கள் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. பெருங்காடு உழுதுழுது பிரித்து புணர்ச்சி விதி தருக. சேரநாடு செல்வம் விளமிக்கது என்ற கூட்டிற்குரிய காரணங்களை குறிப்பிடுக. தாமசிகம் என்றால் என்ன? அப்துல் ரஹ்மானின் கவிதையிலிருந்து வினாவிடை வடிவத்திற்கு ஏற்ற அடிகளை தருக. இயற்கையுடன் உரையாடல் ஒன்றை கற்பனையாக 10
வரிகளில் எழுதுக. இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியாய் என கூறுவதன் நயத்தை விளக்குக. உருவக அணிக்கு திருக்குறள் ஒன்றை எடுத்துக்காட்டு தருக. மருந்து, மருத்துவம், மருத்துவர் ஆகியன பற்றி திருக்குறள் கூறுவனையாவை. இலைதாக முள்மரம் கொள்க கலையுளான் கைகொள்ளும் கால்த்த இடத்தை குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. அடுத்து நெடுவினா பகுதி 4ல் கேட்பாங்க. 3x6 18 மார்க் எடுக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடியதை படிச்சிங்கன்னா, நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்புப்பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்திகளை தொகுத்துரைக்க. திருமலை முருகன் பள்ளு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள் வழி இயற்கை வளங்களை விவரிக்க. யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவிர அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. காவடி சிந்து ஒரு வழிநடை பாடல் இக்கூற்றை அண்ணாமலையாரின் பாடல் வழி மதிப்பீடு செய்க. வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. கொடையில் சிறந்த விளங்க வள்ளுவம் கூறும் வழிகளை ஒப்புரவறிதல் அதிகாரம் வழி நிறுவுக. அடக்குமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபு வழி கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்களை விவரிக்க. பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவனையாவை. தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரிக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் ஆனந்தரங்கர் என்பதை நிறுவுக. மதினா நகரம் ஒரு வளமான நகரம் என உமறு புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்து எழுதுக. சிம்பனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகளை என்னும் பாடப்பகுதி கொண்டு தொகுத்து எழுதுக. சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை எனும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரண பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க. சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாது விளக்குக. நர்த்தகி நடராஜின் நேர்காணல் வழி அறிந்தவற்றை தொகுத்து அளிக்க. வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குரட்பாக்கள் சிலவற்றை விளக்கி கட்டுரையாக்குக. இதுக்கப்புறம் பகுதி 3ல் பிரிவு 3ல் கேட்கக்கூடிய 3x4 12 மார்க். இதுக்கு நான் சொல்லக்கூடியதை படிச்சுக்கிறேங்க. அணி திணையில சொற்பொருள் பின்வரும் நிலையணி, வேற்றுமை அணி, உருவக அணி, பொதுவியல் திணை, பாடான் திணை இதை படிச்சுக்கிறங்க. அப்புறம் தமிழாக்கத்தில் பக்கம் எண் 23, 53, 79, 113, 141, 175, 200, 223. இலக்கிய நயம் பாராட்டுதல் பக்கம் எண் 54, 114, 142, 175, 201, 224. அப்புறம் புதிர்களுக்கான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது 1. சரியா? இதை படிச்சிட்டிங்கன்னா இந்த 12 மார்க் எடுத்துடலாம். அடுத்து பகுதி 3ல் பிரிவு 3 7x2 14 மொழிப்பயிற்சி பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகள். கலைச்சொற்கள் 8 ஏழையும் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் இது எல்லாத்தையும் தரவா படிச்சுக்கிறங்க. இதுல இருந்து நம்ம கேட்க போறாங்க. அடுத்து இலக்கண குறிப்பு 2 மார்க்லையும் கேட்கலாம், 1 மார்க்லையும் கேட்கலாம். நமக்கு இலக்கண குறிப்பு 8 ஏழையும் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன். அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் 8 ஏழையும் இருக்கக்கூடிய பகுபத உறுப்பிலக்கணம் இதுவும் உங்களுக்கு 2 மார்க்ல கேட்பாங்க. அடுத்து புணர்ச்சி விதி 8 ஏழையும் இருக்கக்கூடிய புணர்ச்சி விதி. இது போக மொழிபெயர்ச்சி பகுதிகளில் உங்களுக்கு இந்த தொடர் மாற்றம், அப்புறம் மெய்ப்பு திருத்தினர் பணி வேண்டி நாளிதழ் இது 1, அப்புறம் விடுபட்ட இடத்தில் அடுத்து வர வேண்டிய சொற்கள், மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுது, மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுது, வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுது, பிறமொழி சொற்கள், சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. அவ்வளோதான். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் தரவாக படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த செக்ஷன்லையும் நம்ம ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் நான் சொன்ன எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இதில் நம்ம சொன்ன மாதிரி படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் தமிழில் 90க்கு 85 மார்க் எடுக்கலாம். சரியா? அந்த நம்பிக்கையோடு படிங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.